கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த ராபோஜன ஆராதனையிலே தேவநாம் மகிமைக்காக நாம் ராபோஜனத்தை ஆசரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். காலையில் 7ஆம் முத்திரையினுடைய ரகசியத்தை குறித்து நாம் பார்த்தோம். மீண்டுமாக 7ஆம் முத்திரை என்பது அது ஒரு நீண்டதொரு காரியமாக இருக்கும். அதில் அநேக ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது என்றும் அதிகமான சம்பவங்கள் அதில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது என்றும் பார்த்தோம். 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6வது முத்திரை. 3 முத்திரைகள் சபை காலங்களை கொண்டது. 3 முத்திரைகள் சபை காலங்கள். 4வது முத்திரை எடுத்துக்கொள்ளப்படுதல். சொல்லப்போனால் முதலாவது வெளிப்படுத்தல், முதல் அதிகாரம் அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல். 2, 3 அதிகாரம் மட்டுமே சபை காலங்கள். 7 சபை காலங்கள் சுமார் 2000 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 3 முத்திரைகள் கொண்டது. 3 முத்திரைகள் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்து, பின்பு சிவப்பு குதிரையின் மேல் சவாரி செய்து, அடுத்ததாக கருப்பு குதிரையின் மேல் சவாரி செய்து, தொடர்ச்சியாக மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்து, இந்த கடைசி காலத்திலே அநேக ஜனங்களை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆகையால் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 3 முத்திரைகள் என்று நாம் சொல்லும் பொழுது அது சபை காலங்களுக்குரியதாக இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்கள். 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்படுதல், அது 4வது முத்திரையாக இருக்கிறது. தொடர்ச்சி 5வது முத்திரை யூதர்களுக்குரிய காரியம். 5வது முத்திரை என்பது யூதர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 6வது முத்திரையும் அதுதான். 6வது முத்திரை அப்படியாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் 5வது முத்திரை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்கள். அடுத்த 6வது முத்திரையும் அதை நாம் அங்கு தான் பார்க்கிறோம். 7வது முத்திரை என்பது கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 7வது முத்திரை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வருகை. வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதலிலும் சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவதையும் வேதம் வருகை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது லூக்கா 17:30 வசனத்திலே மனுஷகுமாரன் வெளிப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 24:37 வசனத்திலே அது மனுஷகுமாரனுடைய வருகை என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் இதெல்லாம் காலையிலே நாம் இந்த காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது தீர்க்கதரிசிக்கு 7ஆம் முத்திரையில் அடங்கியிருக்கின்ற அந்த ரகசியங்களில் காணப்படுகின்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 காரியங்கள் அங்கே இருக்கிறது. அதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த தரிசனங்களை பார்த்துவிட்டு நாம் அங்கே செல்வோம். தரிசனம் முக்கியமானது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு நாள் காலை நான் எழுந்திருந்து சபினோ கான்யானுக்கு உயர்ந்த கரடுமுரடான ஒரு மலை, சபினோ கான்யான் என்று சொல்லப்படுகிற ஒரு கரடுமுரடான ஒரு மலை. நான் அந்த மலை மேலே சென்றபோது ஒரு நடைபாதை லம்மன் மலைக்கு சென்றது. அது கிட்டத்தட்ட 30 மைல் நடை தூர பயணம். எத்தனை மைலுங்க? 30 மைல் நடதூர பயணம். ஏன் தீர்க்கதரிசி அடிக்கடி மலைகளுக்கு செல்கிறார் என்றால் தேவனை தனிமையாக சந்திப்பதற்காக. அல்லேலூயா.
தேவனை அடிக்கடி அவர் தனிமையிலே பார்ப்பதற்காக அப்படி செல்லுகிறார். அங்கு 30 அடி உயரமுள்ள பனி பெய்திருந்தது. அதிகாலையில் அந்த மலையில் நடைபாதையில் நான் இவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். நான் திரும்பி செல்ல உந்தப்பட்டேன். நான் திரும்பி கரடுமுரடான பாறைகளின் நடுவே சென்றேன். ஓ என்னை, 100கணக்கான அடிகள் உயரம் உள்ளவைகள். கிட்டத்தட்ட 30 மைல் நடந்தே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம், தேவன் அந்த 7ஆம் முத்திரையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் அவ்வளமாக அவரை அழைத்து செல்லுகிறார். நான் இப்பாறைகளின் நடுவே முழங்கால் படியிட்டு இந்த வேத புத்தகத்தையும் கையில் உள்ள குறிப்பு எழுதும் காகிதங்கள், ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நான் நிறுத்த விரும்புகிறேன். கையில் என்ன இருக்கிறது? குறிப்பு எழுதும் காகிதங்கள். தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் குறிப்பு எழுதுவதற்கு அந்த பேப்பரையும் பேனாவும் வைத்திருப்பார்கள். அதைத்தான் அவர் சபைக்கும் சொல்லுகிறார். சபையில் வரக்கூடிய விசுவாசிகளும் கையில் என்ன வைத்திருக்க வேண்டும்? பேப்பரும் பேனாவும் வைத்திருக்க வேண்டும், அல்லது ஒரு நோட்டு வைத்திருக்க வேண்டும். அதுதான் எந்த பள்ளி மாணவிகளும் குறிப்பு எடுத்து படிக்க விரும்புகிறவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். குறிப்பு எடுக்காமல் ஏனதானன்னு இருக்கவங்க மார்க்கே வாங்க மாட்டாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படி என்று நினைக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் கையில் வைத்திருப்பார்கள், குறிப்பை எழுதி கொள்வார். அதுதான் முக்கியம். தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது. வெறுமனே அவர் எங்கேயும் போகிறதில்லை. ஆகையால் குறிப்பு எழுதும் காகிதங்களை அடங்கிய புத்தகத்தையும் கீழே வைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார்? தேவனாகிய கர்த்தாவே, இந்த தரிசனத்தின் அர்த்தம் என்ன? நான் மரிக்க வேண்டும் என்பதன் அறிகுறியா என்று தேவனிடத்தில் கேட்க ஆரம்பித்தார். பாருங்கள், ஒரு மனிதன் தேவனோடு தனிமையில் இருக்கும்போது தான் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் தேவனோடு நாம் தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒன்று என்னை குலுக்கியதால் நான் மரிக்கும் தருணம் வந்துவிட்டதாக கருதினேன் என்று நான் உங்களிடம் கூறினது நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் அதை சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அனைவரும் அதை கேட்டிருக்கிறீர்கள். அது என் மரணத்தை குறிப்பதாக நான் எண்ணினேன். ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பாதையின் முடிவாக இருக்குமோ? பிறகு என் அறையில் நான் அவரிடம், கர்த்தாவே, அது என்ன? அது எதை குறிக்கிறது? நான் மரிக்கப் போகிறேன் என்பது அர்த்தமா? அப்படியானால் அதை நான் என் குடும்ப நபர்களுக்கு அறிவிக்க மாட்டேன். என் ஊழியம் முடிவடைந்து விட்டால் நான் போகட்டும் என்றேன். ஆமென். என் ஊழியம் முடிந்து விட்டால் என் குடும்பத்தாருக்கு நான் அறிவிக்க போகிறதில்ல, நான் அப்படியே போகட்டும். அவர்கள் தேவனோடு எவ்வளவு உறவு வைத்திருந்தால், இந்த உலகம் மட்டும் இல்லை, குடும்பத்தை கூட அவர் அதிகமாக நேசிக்கலை. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு காட்சியை அனுப்பினார். நான் கூறியது நினைவிருக்கலாம். அது நான் நினைத்தவாறு அல்ல, அது என் ஊழியத்தின் தொடர்ச்சி. நான் கூறுவதன் அர்த்தம் அது உங்களுக்கு புரியும். சபினோ கான்யாவில் உட்கார்ந்து கொண்டு பரமபிதா இதை அறிவார். அது நிறைவேறுவதை நீங்கள் கண்டது எவ்வளவு உண்மையோ அதுபோலவே அந்த தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வந்து ஒவ்வொரு செய்தியும் சரியே என்று உறுதிப்படுத்தினார். அப்படியானால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லையா என்பதை இதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த தரிசனங்களும் வேத வசனங்களோடு என்ன செய்ய வேண்டும்? பொருந்த வேண்டும். வேத வசனங்களோடு பொருந்தாத எந்த வெளிப்பாடும் எந்த தரிசனங்களும் அது சரியானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அது தரிசனத்தின் மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆராதனை முடியும் வரை அதை உங்களிடம் கூறக்கூடாது என்னும் கட்டளையை நான் பெற்றிருந்தேன். அன்று காலை சபினோ கான்யாவில் கரங்களை உயர்த்தவாறு உட்கார்ந்து கொண்டிருந்த போது காற்று என் பழைய கருப்பு தொப்பியை கொண்டு சென்றது. நான் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி, தேவனாகிய கர்த்தாவே, இதன் அர்த்தம் என்ன? என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பரம வீட்டிற்கு செல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டிருந்தால் நான் அங்கு செல்லட்டும். பாருங்கள், எவ்வளவு நிச்சயம் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில்.
நான் பரம வீட்டுக்கு செல்ல வேண்டுமானால் நான் அங்கு செல்லட்டும். பாருங்க, அப்போ பரம வீட்டை குறித்து அவளுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பது பாருங்க. நிச்சயம் நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தான் செல்வேன், அந்த பரம வீட்டுக்கு செல்வேன் என்ற நிச்சயத்தில் தான் அவர் அப்படி சொல்ல. நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆமென். ஆகையால் அவர்கள் யாரும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் போக வேண்டுமானால் யாரும் அழுது துக்கிக்க நான் விரும்பவில்லை. நான் பரம பாதையில் நடந்து சென்று விட்டேன் என்று மாத்திரம் என் குடும்பத்தார் நினைக்க விரும்புகிறேன். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாது, என்னை எங்கேயாவது மறைத்து கொள்ளும். நான் போக வேண்டுமானால் என்னை போக அனுமதியும். ஒரு கால் என் மகன் ஜோசப் என் வேத புஸ்தகம் இங்கு இருப்பதை கண்டுபிடிக்கலாம், அது அவனுக்கு உபயோகமாக இருக்கும். கர்த்தாவே, நான் செல்ல வேண்டுமானால் நான் அங்கு செல்ல அனுமதியும் என்று ஜெபித்தேன். நான் என் கைகளை உயர்த்தி இருந்தேன். அப்பொழுது அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று என்னை தட்டியது. முழங்கால் படியிட்டு பாறைகளினுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தானா. பாருங்கள், தேவனோடு உறவாடுகின்ற ஒரு விசுவாசியினுடைய அனுபவத்தை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தனிமை ஜெபம் நமக்கு தேவை. கூட்டு ஜெபம் மாத்திரமல்ல, தனிமையான இடத்துல அல்லது அறையை பூட்டி கொண்டு தேவ சமூகத்திலே நாம் தனிமையாக இருந்து ஜெபிக்கிற ஜெபம். அநேகர் குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறோம், ஆனால் தனி ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. குடும்ப ஜெபம் வேறு, தனி ஜெபம் வேறு. தனிமையாக தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படித்தான் தீர்க்கதரிசி பிரணாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. பாருங்கள், நான் என் கைகளை உயர்த்தி இருந்தேன். அப்பொழுது அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று என் கையை வந்து தட்டினது. நான் என் நிலையில் இருந்தேன் என்று என்னால் கூற இயலாது. நான் உறங்கி கொண்டிருந்தேனா அல்லது நினைவு இழந்த நிலையில் இருந்தேனா என்பது எனக்கு தெரியாது. அது தரிசனமா, அதுவும் என்னால் கூற இயலாது. என்னால் கூற முடிந்த ஒரே காரியம் என்னவெனில், அது தூதர்களின் வருகை போன்றதாகவே இருந்தது. அது என் கையை தட்டியது. நான் பார்த்தபோது அது ஒரு பட்டயம். அதற்கு முத்துக்களால் செய்யப்பட்ட கைப்பிடி உண்டாயிருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அதன் உரை பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் வெட்டும் பாகம் மிகவும் பளபளப்பாக வெள்ளியினால் செய்யப்பட்டது போன்றிருந்தது. ஓ என்ன, அது மிகவும் கூர்மையாகவும் இருந்தது. மிகவும் அழகாய் இருக்கிறதல்லவா, என் கையில் அது சரியாக பொரிந்தனது. பாருங்கள், அது கைப்பிடியோடு கூடிய ஒரு பட்டயம். முன்னால் நாம் அதில் வரைந்து வைத்திருந்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வேதாகம் அங்கே இருக்கிறது பாருங்கள், அந்த பட்டயம். அந்த வேதாகமத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது பாருங்கள், அதுதான். அந்த பட்டயத்தை அப்படியே சூம் பண்ணி காட்டப்பா. அதான் அதை அங்கே வரைந்து வைத்திருக்கிறோம். அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டயத்தை பாருங்கள். அதுதான் தீர்க்கதரிசி சொன்ன அந்த பட்டயத்தை போன்றதாக இருக்கிறது. ஆனால் அதை விட இது கருப்பு கலரில் இருக்குது. அது அப்படி இல்லை, ஆனால் தங்கம் போன்ற முலாமுசப்பட்ட ஒரு பட்டயம் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போன்ற ஒரு பட்டயம். அது எப்படி அந்த வேதாகமத்திலே அந்த பட்டயம் வைத்திருக்கிறது? இதை அநேகர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறிக்கிறது. வேண்டுமானால் வாசிங்கள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். பாத்தீங்களா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவக்குத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இந்த பட்டயம் என்றாலே எனக்கு மிகவும் பயம். ஆனால் அது மிகவும் கூர்மையாக இருந்தது. அப்படியானால் அந்த பட்டயம் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட அது கூர்மையாக இருக்கும். அதைத்தான் இவர் கையில் வரக்கூடிய அந்த பட்டயம் என்பது வார்த்தையைத்தான் குறிக்கிறது, ஒரு அடையாளம். ஆகையால் நான் இந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன் என்று நினைத்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் தோன்றி பாறைகளையும் அதிரச் செய்தது. இது அந்த ராஜாவின் பட்டயம்.
என்று உரைத்தது. பயங்கர பாறைகளையும் அதிரச் செய்யக்கூடிய ஆள். பாருங்கள், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, அது வனாந்தரங்களை அதிர பண்ணுமா. அப்படிப்பட்டதான ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டது. அது ராஜா, அந்த ராஜாவின் பட்டயம் என்று உரைத்தது. அப்பொழுது நான் என் பழைய நிலைக்கு வந்தேன். அந்த ராஜாவின் பட்டயம் இப்பொழுது ஒரு ராஜாவின் பட்டயம், ஒரு ராஜாவின் ஒரு பட்டயம் என்று கூறவில்லை, அது அந்த ராஜாவின் பட்டயம், தி கிங்ஸ் ஸ்வேர்ட். ஆமென். அந்த ராஜாவின் பட்டயம், தி கிங்ஸ் ஸ்வேர்ட் என்று அர்த்தம். மன்னிக்கும், தி கிங்ஸ் ஸ்வேர்ட், வேர்ட் அல்ல, ஸ்வேர்ட் என்றுதான் உரைத்தது. அந்த ராஜா என்பவர் ஒருவர் தான், அவர்தான் தேவன். தேவன் தான் இஸ்ரவேலர்கள் அனைத்திற்கும் ராஜா. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த பட்டயம் தான் ராஜாவின் பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் அவருடைய வார்த்தை. ஆமென். அடுத்து அது என்ன இருக்குங்க பார்த்தீங்களா? அது வார்த்தை. நான் அதனால் தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஆகவே தேவனே உதவி புரியும். நான் இங்குள்ள அவருடைய பரிசுத்த பீடத்தண்டை நிற்கிறேன். அவருடைய பரிசுத்த வார்த்தை இங்குள்ளது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். என்ன ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்ன மகத்தான காரியம். பரம ரகசியத்தை கண்டீர்களா? அது மூன்றாவது, அதாவது மூன்றாவது இழுப்பு. ஊழியங்களிலே 3 இழுப்புகள் இருக்கிறது. முதலாம் இழுப்பு சுகமளித்தலாக இருக்கிறது. இரண்டாம் இழுப்பு இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. மூன்றாம் இழுப்பு வார்த்தையை பிரசங்கிப்பதாகும். ஆமென். ஸ்பீக் த வேர்ட். ஆமென். மோசேயினுடைய ஊழியத்தில், ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய ஊழியத்தில் 3 இழுப்புகளை பார்க்கலாம். இயேசுவின் ஊழியத்திலும் 3 இழுப்புகள் இருந்தது. பாருங்கள், மோசேயினுடைய கண்மலை அடி என்று சொன்னார். ஆனால் கடைசியில் அவர் சொன்னார், கண்மலையோடு பேசு என்று சொன்னார். ஆமென். அதான் ஸ்பீக் த வேர்ட். தீர்க்கதரிசி கடைசி காலத்தில் சொல்லுகிறார், ஒரு மகத்தான ஊழியருக்கும் நீங்கள் பிசாசு பிடித்தவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக கைகளை வைக்கக்கூட தேவையில்லாத ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு ஊழியம் வரும் பொழுது நீங்கள் வார்த்தையை உரைத்தால் போதும், பிசாசு ஓடிவிடும். வார்த்தை உரைத்தால் போதும், வியாதி சுகமாகிவிடும். வார்த்தை உரைத்தால் போதும், அங்கு அணில் சிருஷ்டிக்கப்படும். தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், பாரு, இந்த மரக்கிளையிலே அணில் இருக்கிறதா? ஆண்டவரே, ஒன்றுமில்லை. இப்பொழுது நீ வார்த்தையை உர, அணில் உண்டாக கடவுது என்று சொல், அது அங்கே காண்பாய் என்றார். தீர்க்கதரிசி பிரணாம் அணில் உண்டாக கடவுது என்று சொன்னால் அங்கே அணில் உண்டாயிற்று. ஸ்பீக் த வேர்ட். இந்த கடைசி நாட்களே வார்த்தையை உரைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஊழியம் மனவாட்டிக்கு உண்டாகும். நாம பிசாசு பிடிச்சவங்க தலையை பிடிச்சி ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இயேசு தம்முடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினார். ஆமென். இயேசு எதனாலே துரத்தினார்? தம்முடைய வார்த்தையினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார். அதுதான் காரியம். பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பரம ரகசியத்தை கண்டீர்களா? அந்த பட்டயம் என்னை விட்டு எடுபட்ட போது ஏதோ ஒன்று என்னிடம் வந்தது, பயப்படாதே என்று உரைத்தது. ஒரு சத்தத்தையும் அப்பொழுது நான் கேட்கவில்லை, அது எனக்குள்ளே பேசினது. நான் அங்கு நிகழ்ந்தவாறே உங்களிடம் கூறுகிறேன். என்ன சத்தியம் என்னை தட்டிய அது, பயப்படாதே, இதுதான் அந்த மூன்றாம் இழுப்பு என்றது. மூன்றாம் இழுப்பு முழுக்க முழுக்க என்னதுங்க? வார்த்தை. இப்ப அந்த 3 இழுப்புங்கிற காரியம் 7வது முத்திரையிலே காணப்படுகிறது. 7வது முத்திரையில் என்ன காணப்படுகிறது? மூன்றாவது இழுப்பு. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் 3 இழுப்புகள் என்ற தலைப்பில். அது வேறு ஒரு காரியம். ஆனால் 7வது முத்திரையில் உள்ள 3வது இழுப்பு என்பதை நாம் காண வேண்டும். ஆகையால் இந்த 3வது இழுப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்தது. அதான் ஃபைனல் மினிஸ்ட்ரி, கடைசி ஊழியம். அது 7th சீல், 3வது இழுப்பு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆகையால் நீ விளக்கம் கூறின யாவற்றுக்கும் போலியாட்கள் உண்டு.
ஆனால் இதை நீ செய்ய முயற்சிக்காதே. இன்னைக்கு தீர்க்கதரிசி செய்தியில அதை தவறாக வியாக்கியானப்படுத்தி தவறான கோணத்தில் கொண்டு போறதுக்கு போலியாட்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். செய்தி தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், ஆனால் அதுக்கு இன்னும் அர்த்தம், அவர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதுக்கு இன்னும் அர்த்தம் என்று சொல்லி செய்தியில் இருந்தே எப்படி சாத்தான் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை கொண்டு அவன் பேசுகிறான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாக்கப்படும். அடுத்து உம்மை உயர்ந்த மலையில, அதாவது உயர்ந்த தேவாலயத்தின் உப்பரையில கொண்டு போய் நிறுத்தி நீர் தாழ குதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கரத்தில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. சாத்தா எங்கிருந்து பேசுறான்? பைபிள்ல இருந்து பேசுறான். நீங்க சாத்தா எங்கிருந்து பேசுறான்னு நினைக்கிறீங்க? தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து சாத்தான் பேசலாம். தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து தான் பேசுவான் ஒவ்வொரு காரியங்களையும். ஆனா யார் அதை கண்டுபிடிக்கிறார் என்றால் மணவாட்டி, பியூர் மணவாட்டி. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட அந்த மணவாட்டி மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் சாத்தான் வேதாகமத்திலிருந்து இயேசுவின் இடத்தில் பேசினது போல இன்றைக்கு சாத்தான் தீர்க்கதரிசி செய்தியில் இருந்தே அவன் நம்மோடு பேசுவான். எல்லாவற்றுக்கும் ஒரு போலி அவன் உண்டு பண்ணுவான் சொல்லி சொல்றான். அதனால தீர்க்கதரிசி செய்தி சபைகள் என்று யாரும் நம்பிராதீங்க. ஒரு பரிபூர்ண வார்த்தை எங்க இருக்கணும். ஆமென். அது மிக முக்கியமானது. ஆகையால் நீ விளக்கம் கூறின யாவற்றிற்கும் போலியாட்கள் உண்டு. ஆனால் இதை நீ செய்ய முயற்சிக்காதே. போலியானது ஒன்றை நீ பிரசங்கிக்காதே. ஆமென். அது வேதபூர்வமாக இருந்தால் மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும். இல்லை என்றால் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று உங்களுக்குள் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பாங்க. இப்படிப்பட்ட போதகத்தை செய்கிற போதகர்களுக்கு அதிக ஆக்கினை உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. கவனமா இருக்க வேண்டும். ஆகையால் அது ஒலிநடக்களில் பதிவு செய்யப்பட்டு எல்லா இடங்களிலும் சென்றுள்ளது. அதுக்கு முந்தினதும் வால் இல்லாம போத இதை செய்ய முயற்சிக்காத. சரி, இதை நினைவு இருக்கிறதா? தரிசனம் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? சரி, இப்பொழுது அது ஒலிநடக்களில் பதிவு செய்யப்பட்டு எல்லா இடங்களிலும் சென்றுள்ளது. 6 வருடங்கள், 7 வருடங்களுக்கு முன்னால் அது நிகழ்ந்தது. 7 வருடங்களுக்கு முன்பால் அது நிகழ்ந்தது. அவர் அதை வெளுக்க முயற்சி செய்ய வேண்டாம், ஏனென்றால் இது 3ஆம் எழுப்பாக இருக்கிறது. 3ஆம் எழுப்பு என்பதை சாத்தான் என்ன செய்ய முடியாது, போலியானதை கொண்டு வர முடியாது. அதை விளக்க முயற்சி செய்ய வேண்டாம், இதுதான் 3ஆம் எழுப்பு. ஆனால் நான் உன்னை அங்கு சந்திப்பேன் என்றார். அல்லேலூயா. அவர் முயற்சிக்க வேண்டாம் என்றார். பாருங்கள், தட் புல் மினிஸ்ட்ரி, அதாவது 3ஆம் எழுப்பின் ஊழியத்தில் நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. அதை குறித்து தீர்க்கதரிசி இங்கு ஒரு காரியத்தை சொல்றார். ரெண்டு எக்ஸாம்பிள் அங்கு வெளிப்படுத்துற. நான் ஒரு குழந்தையின் பாதரட்சியுடன் நின்று கொண்டிருந்த போது அவர் என்னிடம், இப்பொழுது 1வது இழுப்பை செய், அதை நீ செய்யும் போது மீன் தன்னை வசப்படுத்தும் தூண்டிலின் பின்னால் ஓடும். ஆமென். ஒரு மீனை பிடிக்கக்கூடிய தூண்டிலில் அங்கே மாட்டி வைத்திருக்கிற ஒரு புழுவை போன்றதாக இது இருக்கிறது. அது ஓடுகிறது. ஆகையால் பின்பு அவர், உன் 2ஆம் இழுப்பை கவனி, ஏனெனில் சிறு மீன்கள் மாத்திரமே அங்கு இருக்கும் என்றார். அவர் பின்னும் 3ஆம் இழுப்பின் மூலம் அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்றார். அந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் 3ஆம் இழுப்பின் மூலம் நீ அதை பெற்றுக்கொள்வாய். போதகர் எல்லாரும் ஒன்று கூடி என்னிடம், சகோன் பிரணாமே, உங்களால் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றனர். அங்குதான் நான் சிக்கலில் பிணைக்கப்பட்டேன். இந்த போதக குழுவினருடன் நான் மக்களை நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன். நான் அதை எல்லாவற்றையும் விளக்கி தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இதை உங்களால் செய்ய முடியும் என்று கூட சொல்வார்கள். அப்படித்தான் தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் அவரை நேசிக்கிற ஒரு சில சகோதரர்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசி, உம்மால் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது,
அப்படியானால் நீர் இப்பொழுதே இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும், அங்கு போய் நீர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சகோதரன் பிரணாமை சிக்கலில் மாட்ட வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவரே பிரசங்கம் பண்றாரு, அந்த மோசே எலியாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதற்காக அந்த உபத்திரவ காலத்தின் நேரத்தில் தோன்ற வேண்டும். அப்பொழுது மணவாட்டி அவருடைய பரம வீட்டில் இருப்பாள். ஆனால் அதற்கு முன்பாக இவர் அங்கே போகிறதுக்காக சில பேர் தூண்டுறாங்க. பாருங்க, ஊழியக்காரங்களை சில பேர், பாஸ்டர் நீங்கள் அதை செஞ்சால் நல்லா இருக்குமே, இதை பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை நினச்சிக்கூடாது, நாம் நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் காரியம். ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலோடு தான் ஊழியம் செய்யணும். அதுதான் அந்த ஊழியம் நிலைக்கும், இல்லைன்னா நிலைக்காது. அல்லேலூயா. விசுவாசிகள் 10 பேர் 10 விதமாக சொல்கிறத கேட்டால் சபை நடக்கவே நடக்காது. பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தணும். பிரணாமே சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஆமென். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, என்ன சிக்கலில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்குதான் நான் சிக்கலில் பிணைக்கப்பட்டேன்கிறார். அதே போல தான் இஸ்ரேல் தேசத்திற்கு போ என்று சொன்னா அவர் உடனே டிக்கெட்டு போட்டு எகிப்தின் தலைநகரம் கெய்ரோவில் இருந்து அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்காக விமான நிலையத்துக்கும் போய் கடைசி நேரத்தில் அவர் போய் ஜெபிக்கிறார். அந்த விமான நிலையத்தில் போய் ஜெபிக்கிறார், கர்த்தாவே இப்பொழுது நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறேன், அங்கு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அநேக அற்புதங்கள் அடையாளம் நடந்து ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி உடனே ஆவியானவர் சொன்னார், நீ வீட்டுக்கு திரும்பி போன்ட்டார். ஆமென். இது அந்த நேரம் அல்ல, இது அந்த நேரம் அல்ல. அது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற்ற பிற்பாடு உபத்திரவ காலத்தில், அந்திகிறிஸ்துவினுடைய காலத்தில் அந்த 1,40,40,000 பேரை மீட்கப்படுவதற்காக மோசே எலியாவும் அங்கு தோன்றுவார்கள். இது உன்னுடைய ஊழியமும் அல்ல, இது அந்த நேரமும் அல்ல, நீ திரும்பி போ என்று டிக்கெட் அவர் கேன்சல் செய்துட்டு போயிட்டார். அப்போ இப்படி சிக்கலில் சில ஊழியக்காரங்களை மாட்ட வச்சிருவாங்க. ஆமென். அதனால் ஊழியக்காரன் எப்பொழுதும் விசுவாசிகளுடைய சொல்லை கேட்டு சபையை நடத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சபை நடந்தால் அது எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை விசுவாசிகள் எங்க சொல்லலாம் பாஸ்டர் கேட்க மாட்டேக்காருன்னு சபையை விட்டு வெளியே போனாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, போனா போகட்டும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆவியானவர் என்ன நடத்துகிறாரோ அப்படித்தான் செயல்பட வேண்டும். 4 ஆத்துமா போகுதுன்னா 4 ஆத்துமா கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அதனால விசுவாசிகளுடைய சொல்ல கேட்டு சபையை நடத்துகிற சபைகள் இன்னைக்கு நிறைய சபைகள் விழுந்து போயிருக்க காரணம் அதுதான். ஒரு காலம் அப்படி, இன்னைக்கு 32 ஆண்டு காலமாக இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு முக்கிய காரணம் நான் பரிசுத்த ஆவியை சார்ந்து ஊழியம் செய்வதனால். அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் நான் சிக்கலில் பிணைக்கப்பட்டேன். ஆகையால் இப்பொழுது கவனிங்க, ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், நான் எல்லாவற்றையும் விளக்கி தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். அவரிடத்துல போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சகோதரன் பிரணாமே அந்த புதிய நாமம் என்றால் என்ன, அதை குறித்து சற்று விளக்கித்தாரும். சகோதரன் பிரணாம் சொல்கிறார், புதிய நாமம் என்றால் அது எனக்கு தெரியாது, ஒருவேளை நாம் அங்கு செல்லும்போது அது நமக்கு கிடைக்கலாம். புதிய நாமத்தை குறித்து எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். தெரியாதது நான் எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல விரும்புவதில்லை. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தால் உங்களுக்கு நான் சொல்வேன். ஒருவேளை நாம் அங்கு செல்லும்போது அந்த புதிய நாமம் அங்கு கிடைக்கலாம் என்று. ஆனால் நம்முடைய சபையிலிருந்து ஒரு சகோதரர், நான் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு சகோதரர் சபை விட்டு போய் ஒரு சில மாதங்கள் கழித்து அவரோட நான் தொலைபேசியில் பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், என்ன தம்பி நீங்கள் என்னமோ புதிய நாமத்தெல்லாம் அறிஞ்சிட்டீங்களாமே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த குரூப்பில் போனார். அந்த புதிய நாமம் என்ன அப்படின்னு அவர் சிரித்த வரை சொன்னார், புதிய நாமம் பிரன்காம் தான் அப்படின்னார். அல்லேலூயா. புதிய நாமம் பிரன்காம் தான்னாரு. இது என்னப்பா வம்பா போச்சு. பிரன்காம் பிறக்கிறதுக்கு, வில்லியன் பிரணாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த குடும்பத்தில் பிரன்காம் என்ற பெயர் இருந்திருக்கிறதே, அது வம்ச பெயர்ல அவர் சொல்றாரு. அது என் குடும்ப பிரன்காம் குடும்ப நண்பர்களேன்னு சொல்றாரு, பிரன்காம் குடும்பத்தார்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த பேர் எப்படி
புதிய நாமமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. ஆனால் நீங்கள் புதிய நாமம் பிரங்காம்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரிடத்துல கேட்டால் புதிய நாமம் என்பது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு, எனக்கு அது இன்னும் வெளிப்படவில்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா? அப்போ எங்கே தீர்க்கதரிசி செய்தியில் தான் நீங்களும் இருக்கீங்க, ஆனால் எதையும் புரிந்து கொள்ள முடியல. ஆமென். இப்போ கடைசியில் கொஞ்ச நாள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போனார், கொஞ்ச நாளும் அந்த பல உபதேசத்தில் இந்த பிரணாம் கிறிஸ்டோ ஏதோ அந்த உபதேசத்தில் போனார். எல்லா இடத்துக்கும் போய் இப்போ கடைசியில் சிஎஸ்ஐக்கு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்தாபனத்துக்கு போகிறதாக கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? தாழ்மையாக அங்கே இருக்க வேண்டியது தானே. நீங்கள் தாழ்மையாக இல்லைன்னா எங்கேயோ போயிடுங்க, கிறிஸ்துவை விட்டு எவ்வளவோ தூரமாக போயிடுவீங்க. ஆமென். இந்த சபையில் செய்தி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆமென். நாம் வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நாம் தீர்க்கதரிசி என்ன சொல்லாரோ அதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். முரண்பாடான எந்த வெளிப்பாடையும் நாம் கொண்டு வருவதில்லை. அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. புதிய நாமம் கிடையாது. அதே போன்றுதான் அவருக்கு தெரிந்தால் தெரியும் என்று சொல்வார், தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்வார். எல்லாம் தெரிந்தும் அவர் பிரணாம் நீர் எல்லாத்தையும் விளக்கி தர முடியும்னு அவங்க விரும்புகிறாங்க. அங்கே தான் நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேங்கிறார். அதன் அர்த்தம் எனக்கு புலப்படவில்லை. மீன் பிடிக்கும் முறையை நான் அறிவேன். மீன் பிடிக்கும் போது முதலாவதாக செய்ய வேண்டியது இவ்விதம்தான். அதை செய்வது வழக்கம். சுற்றிலும் மீன்கள் உள்ளதை காணும்போது தூண்டிலை திடீரென்று இழுக்க வேண்டும் என்றேன். நல்லது, அதுதான் மீன் பிடிக்கும் போது கையாள வேண்டிய உபாயம். தூண்டிலை இழுக்க வேண்டும். இப்பொழுது நான் முதல் முறையாக தூண்டிலை திடீரென்று இழுத்த போது மீன்கள் பின் வந்தன. ஆனால் அவை யாவும் சிறிய மீன்கள். பாருங்க, அவருக்கு மீன் பிடிக்கிற பழக்கம் உண்டு, வேட்டையாடுகிற பழக்கம் உண்டு இல்லையா? சிலவங்க பொழுதுபோக்காகவே மீன் பிடிப்பாங்க. அந்த மீனுடைய கொக்கியில் ஒரு மண்புழுவை வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அதை அப்படியே போடுவாங்க. அதை தண்ணிக்குள்ளே போட்ட உடனே மீன் கூட்டங்களெல்லாம் வரும், வந்து அதை தின்னுக்கிட்டே இருக்கும். அதை தின்று கொண்டு இருக்கும்போது அப்படியே வெட்டி இழுத்தாச்சுன்னா அந்த கொக்கியில் அதனுடைய தொண்டை பகுதியை மாட்டிக்கொண்டு நீங்கள் மீனை பிடிச்சி வெளியே தூக்கிடலாம். பிரணாம் அப்படி மீன் பிடிக்க போயிருக்கிறாரு. இது முதலாவது ஒரு இழுப்பாக இருக்கிறது. சரி, ஆனால் அவை யாவும் சிறிய மீன்கள், அவைகள் அதை பிடிப்பது போல இருந்தன. சரி, ஆகவே பிறகு நான் கூறினேன், நீங்கள் அவ்வாறு கரையில் நான் தூண்டிலை இழுத்த போது ஒரு மீன் அகப்பட்டது. ஆனால் அது தூண்டிலின் மேல் தோல் சுற்றி கொண்டிருந்தது போன்று அவ்வளவு சிறிதாக இருந்தது. நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடம் அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் முன்னாடி சொன்னேன் அல்லவா? ஆமென். மீன் பிடிக்கிற முறையை கூட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீ அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் சொன்னேன் அல்லவா என்றது. நான் அழத் தொடங்கினேன். எல்லா கயிறுகளும் என்னை சுற்றிலும் இவ்விதம் சிக்கலாக இருந்தது போன்று காணப்பட்டது. ஆகவே தலையை தாழ்த்திய வண்ணம் இவ்வாறு நின்று கொண்டு அழுதபடியே, தேவனே என்னை மன்னித்தருளும். ஆமென். நான் ஒரு மூடன், தேவனே என்னை மன்னித்தருளும் என்று மன்றாடினேன். கயிறு என்னை சுற்றிலும் சிக்கி கொண்டது. என் கையில் இவ்வளவு நீளமுள்ள ஒரு குழந்தையின் பாதரட்சை. அடுத்த தரிசனம். என் கையில் இவ்வளவு நீளமுள்ள ஒரு குழந்தையின் பாதரட்சை இருந்தது. அதில் கோர்க்க வேண்டிய கயிறும் என்னிடத்தில் இருந்தது. அந்த குழந்தையினுடைய ஷூ சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த கயிறு இருக்கும், லேஸ். அந்த கயிறும் அங்கே இருந்தது. அதில் சேர்க்க வேண்டிய அது சுமார் என் கையில் விரல் அளவு பருமனாக இருந்தது. சுமார் அரை அங்குலம் பருமனான கயிற்றை அச்சிறு துவாரத்தில் கோர்க்க நான் முயன்றேன். அது போகவே இல்லை. ஆமென். இந்த கயிறை எடுத்து அந்த சூனுடைய துவாரத்தில் நுழைக்க முயன்று பார்த்தாரா, அது முடியலையாம். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. அது பெந்தெகோஸ்தே குழந்தைகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட பரம காரியங்களை கற்பிக்க உன்னால் இயலாது. யாருக்கு? அதுக்கு ஒரு அர்த்தத்தை கருத்து சொல்றாரு. ஒரு ஷூவை காண்பித்து அதில் அந்த லேசை நுழைக்க முயற்சி பண்ணி அது போகாத பட்சத்தில் வா அப்படின்னு சலிச்சு போன நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, பெந்தெகோஸ்தே குழந்தைகள். பெந்தெகோஸ்தே யாரு? ஒரு குழந்தைகளை பாருங்க, எப்போது என்ன செய்யும், பிறந்து ஒரு 6 மாதமும் ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீ மல்லாக்கப்படுத்துவீங்கன்னா என்ன செய்யும்? சரியா சொல்லலை யாருமே. மல்லாக்க படுத்து கிடந்த குழந்தை என்ன பண்ணும்?
கையை காலை அடிச்சுக்கிட்டே இருக்க பாருங்க. நான் சில நேரம் இந்த கையை கொஞ்ச நேரம் கையை சும்மா வச்சு பாரு அப்படின்னு கையை பிடிச்சி விட்டு விடுவேன். திரும்பியும் அதை ஆட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் காலை பிடிச்சி பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எட அப்படின்னு காலை பிடிச்சி பாருங்க, பிடிச்சிட்டு விட்டுருங்க, மறுபடியும் அந்த காலை போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். அது காலை இப்படி போட்டு இப்படி போட்டு ஆடிட்டு இருக்கோம். நிறுத்த முடியுமா? இதுதான் பெந்தகோஸ்தேக்காரங்க. பெந்தகோஸ்தேக்காரங்க அந்நிய பாஷை பேசி ஆவியில் நடனமாடி துள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இது தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பெந்தகோஸ்தே என்பது ஒரு குழந்தையே போன்றது. இவர்களுக்கு சத்தியமும் தெரியாது, ஞானஸ்தானமும் தெரியாது, சர்ப்பத்தின் வித்தும் தெரியாது, 7 முத்திரையும் தெரியாது, 7 இடிமுழக்கமும் தெரியாது. ஆமேன். எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் அந்த சபையில் ஊழியக்காரனாக இருந்து வந்தவன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுவதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதுதான். கைய கால அபிஷேகத்தில் நாங்கள் உருளுவதும் தான் தெரியும். அதுதான் பெந்தகோஸ்தே. நீங்கள் நல்ல கவனிங்க. பெந்தகோஸ்தே என்பது குழந்தைகள். இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். பெந்தகோஸ்தே குழந்தைகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட பரம காரியங்களை கற்பிக்க உன்னால் இயலாது, அவர்களை தனியே விட்டுவிடு என்று கர்த்தர் சொன்னாராம். அதற்கு ஒரு தரிசனத்தை கொடு. அப்பொழுது அவர் என்னை கொண்டு சென்று ஒரு கூட்டம் நடக்கும் இடத்தில் உட்கார வைத்தார். அது ஒரு கூடாரத்தை போன்று அல்லது ஆலயத்தை போன்று காட்சியளித்தது. அங்கு நான் பார்த்த பொழுது ஒரு மூலையில் பெட்டியை போன்ற ஒரு சிறிய ஸ்தலம் இருந்தது. நீங்கள் புகைப்படத்தில் காணும் அந்த ஒளியானது எனக்கு மேல் காணப்பட்ட ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தது. அது என்னிடமிருந்து இவ்விதம் சுழன்று சென்று அந்த கூடாரத்தின் மேல் தங்கி என்னை நோக்கி, உன்னை நான் அங்கு சந்திப்பேன், இதுதான் 3ஆம் எழுப்பு என்று சொன்னார். இதை யாரிடமும் கூட வேண்டாம் என்றது. சபினோ கான்யாவிலும் அவர் இதுதான் 3ஆம் எழுப்பு என்று சொன்னார். இப்பொழுது இதுதான் அந்த 3ஆம் எழுப்பு என்று அநேக காரியங்களை சொல்ல. அதனுடன் 3 மகத்தான காரியங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. அவைகள் ஒன்று எனக்கு நேற்று வெளிப்பட்டது, மற்றொன்று இன்றைக்கு வெளியானது, 3வது என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது நான் அறியாத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. சகோதரன் பிரணாம் அறியாத ஒரு மொழியில் அது எழுதப்பட்டிருந்தது. நான் நின்றவனம் அதை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 3ஆம் எழுப்பு வந்தது. பிரசங்க பீடத்தை 3 முறைகள் அவர் தட்டுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அதன் காரணமாகத்தான் முழு பரலோகமும் அமைதியாக இருந்தது. பார்த்தீங்களா? எங்கெல்லாம் சொல்லி கடைசியில் எங்க கொண்டு நிறுத்துறாரு. அதன் காரணமாகத்தான் முழு பரலோகமும் அமைதியாக இருந்தது என்றால் அதுதான் அந்த 3ஆம் எழுப்பு. 3ஆம் எழுப்பின் ஊழியம் மணவாட்டிக்குரியது. இன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய ஊழியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு வந்தது, பிரணாமுக்கு வந்தது, நமக்கு வந்து இப்பொழுது நம் மணவாட்டிக்கு இருக்கு. ஆனால் இந்த 3ஆம் எழுப்பின் ஊழியத்துக்குள்ள இந்த பெந்தகோஸ்தேயர் வரவே மாட்டாங்க. அவங்க எப்பொழுதும் 1ஆம் எழுப்பின் ஊழியம் என்னது? சுகமளித்தல் ஆராதனை, பேரின்ப பெருவிழா, அற்புத பெருவிழா, இதே நடத்தி கொண்டிருப்பார்கள். இது 1ஆம் எழுப்பு தான். ஆமென். இந்த 1ஆம் எழுப்பை தான் இன்றைக்கு அநேக சபைகள் பிசாசுகளை துரத்துகிறதுலையும், ஜபம் பண்றதுலையும், வியாதியஸ்தருக்கு ஜபிக்கிறதுலையும், தீர்க்க தரிசனம் உரைக்கிறதிலும் இதைத்தான் இன்னைக்கு அநேக சபைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அது என்ன? 1ஆம் எழுப்பாக இருக்கிறது. 2ஆம் எழுப்பு இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதாகும். 3வது எழுப்பு நீ வார்த்தையை பேசு என்பதாகும். இது யாருக்குரியது பிரியமானவர்களே? மணவாட்டிக்குரியது தான். வார்த்தையை பேசுறது மணவாட்டி தான். ஆகையால் இந்த சபைகளும் ஸ்தாபனங்களை குறித்து நீங்கள் பார்க்க போனால் அவர்கள் அந்த 2ஆம் எழுப்புக்குள்ளாக நின்று விடுவார்கள். 3ஆம் எழுப்பின் ஊழியமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் 7ஆம் முத்திரையினுடைய அந்த ரகசியம் 3ஆம் எழுப்போடு சம்பந்தப்பட்டது. ஆமென். அது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் அவர் ஒவ்வொரு தரிசனமாக காண்பித்து கொண்டு வருகிறார். ஆகையால் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பரிசுத்த ஆவியான். அதன் காரணமாகத்தான் முழு பரலோகமும் அமைதியாக இருந்தது. பரலோகம் முழுவதும் அமைதியாக இருக்க காரணம் அது கர்த்தர் தாமே இறங்கி வருகிற அது வருகையாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது நான் இத்துடன் நிறுத்தி விடுவது நல்லது. இதற்கு மேல் ஒன்றையும் கூறாதபடிக்கு நான் ஆவியானவரால் தடை செய்யப்படுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ யோவானுக்கு எல்லாம் தெரியும். 7 இடிமுழக்கங்கள் என்ன என்பதை யோவான் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. 7 இடிமுழக்கங்கள் என்ன என்பதை யோவான் அறிந்திருக்கிறான். அதே போன்று
இங்கு தீர்க்கதரிசிக்கும் அந்த மூன்றாம் இழுப்பு என்ன, ஏழாம் முத்திரையின் ரகசியம் என்ன, எல்லாவற்றையும் தீர்க்கதரிசி அறிந்திருந்தார். ஏன்னா தேவன் தம்முடைய ரகசியத்தை தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் எந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாரு. சோதம் கோமரோடைய அழிவுக்கு முன்பாக ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்த கர்த்தர், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் எதையும் மறைக்க மாட்டார். அல்லேலூயா. அதை கவனிக்க வேண்டும். அது யோவானுக்கும் தெரியும், தீர்க்கதரிசி பிரணாமுக்கும் தெரியும். ஆனா ஆவியானவர், யோவானிடத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், இதை எழுதாதபடி முத்திரை போடு. ஆமென். அதே போன்று தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், இத்துடன் நீ நிறுத்தி விடுவது நல்லது, இதற்கு மேல் நான் பேசாதபடிக்கு தடை செய்து கீழே வரட்டும் பரிசுத்தா. அதன் காரணமாகத்தான் முழு பரலோகம் அமைதியா இருந்தது. இப்பொழுது நான் இத்துடன் நிறுத்தி விடுவது நல்லது, இதற்கு மேல் ஒன்றையும் கூறாதபடிக்கு நான் ஆவியானவரால் தடை செய்யப்படுகிறேன். பாருங்க, அப்ப தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆனா ஆவியானவரால் நான் தடை செய்யப்படுகிறேன், இதுக்கு மேல நீ பேசாத. ஏன்னா சாத்தான் அறிந்தால் அதிக கேடுகளை விளைவிப்பான். அது சாத்தானுக்கு தெரியக்கூடாது. ஆமென். நாம் ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயத்திலிருந்து வைத்திருக்கும் வரைக்கும் சாத்தான் அறிய மாட்டான். எப்பொழுது நாம் வெளியே பேசுகிறோமோ அப்பொழுது சாத்தான் அதை அறிந்து விடுவான். சரிதானா? அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இதை சாத்தான் அறியக்கூடாது என்பதற்காக இதற்கு மேலே நீங்க பேசாத என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். ஆகையால் இதற்கு மேல் ஒன்றையும் கூறாதபடிக்கு நான் ஆவியானவரால் தடை செய்யப்படுகிறேன். ஆகவே நினைவு கொள்ளுங்கள், ஏழாம் முத்திரை திறக்கப்படாத காரணம். இங்க தான் அநேகர் சொல்றாங்க ஏழாம் முத்திரை திறக்கப்படலை அப்படின்னு பிரணாம் சொல்றாருன்னு. நம்ம இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? திறக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ரகசியத்தை நீ வெளியே பேசக்கூடாது. முத்திரை உடைக்கப்பட்டது, 7 இடிமுழக்கங்களும் முழங்கின. யோவான் அதை அறிந்திருந்தான், அதை எழுதாதபடி தடை செய்யப்பட்டான். அதே மாதிரி பிரணாமும் அதை அறிந்திருந்தார். 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது, அது பிரணாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா வார்த்தை யாரின் மூலமாக வருகிறது? தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆகையால் தீர்க்கதரிசி அதை பேசாதபடிக்கு தடை செய்யப்பட்டார். அவ்வளவுதான். அப்போ முத்திரை உடைக்கப்படலை, 7ஆம் முத்திரை உடைக்கப்படலைன்னு சொல்றது அது அறிவீனம், அது சரியாகாது. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் அழகா பேசினது நம்ம பார்த்தோம். 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது என்று தான் தீர்க்கதரிசி சொல்றார். இந்த இடத்துல திறக்கப்படாததன் காரணம் என்னன்னா, அதில் உள்ள ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படாத காரணம் என்று அர்த்தம். உடைக்கப்படலைன்னு சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் 7ஆம் முத்திரை உடைக்கப்படலை, 7ஆம் முத்திரை உடைக்கப்படலை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் உள்ள ரகசியம் வேறு யாரும் அறிந்து விடக்கூடாது, சாத்தான் அதை அறிந்து விடக்கூடாது என்பதிலே தேவன் கவனமாக இருந்தார். ஆமென். அது பாருங்க, அதில் என்ன இருக்கு? அவர் அதை வெளிப்படுத்தாத, பாருங்க அங்க திறக்கப்படாதன்னு சொல்லிட்டு அடுத்து அங்க என்ன சொல்றாரு? அதை வெளிப்படுத்தாத காரணம். அது அர்த்தம் என்னன்னா, திறக்கப்படாத என்ற வார்த்தைக்கு அதை வெளிப்படுத்தாத காரணம். யாருக்கு வெளிப்படுத்தல? நமக்கு வெளிப்படுத்தல. ஆனா யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? தீர்க்கதரிசி பிரணாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் நீங்க இதுக்கு மேல அதை பேச வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டார். அதனால முத்திரை உடைக்கப்படலை, 7ஆம் முத்திரை உடைக்கப்படலை அப்படின்னு சொன்னா அது தவறு. ஆமென். அதைத்தான் அவர் சொல்றார். திறக்கப்படாத என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? வெளிப்படுத்தாத. வெளிப்படுத்தாத அந்த காரணம், அதை குறித்து யாரும் அறியக்கூடாது என்பதற்காகவே, அதை குறித்து நான் ஒரு வார்த்தையும் அறியாதிருக்கும் போதே அநேக வருடங்களுக்கு முன்பு அத்தரிசனம் எனக்கு உண்டானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், அது மற்றவை போன்று சரிவர தேவனுடைய வார்த்தையுடன் இணைகின்றது. ஆகையால் தேவன் என் இருதயத்தை அறிவார். அது அவ்விதம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை, அது இங்கே உள்ளது. நான் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. எவ்வளவு கால சமீபத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்றார். அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை காண்பிக்கிறது. ஏனெனில் இந்த கடைசி செய்தியில் தேவன் அளித்த வாக்குத்தத்தங்களுடன் அது வெகுவாக இணைகிறது. நீங்கள் கவனிங்கள், இப்பொழுது காலம் முடிவடையும் என்னும் இச்செய்தியில், அதாவது இந்த முத்திரையில் 6 முத்திரைகள் என்னவென்பதை வெளிப்படுத்தினார்.
ஆனால் 7ஆம் முத்திரை குறித்து அவர் ஒன்றும் கூறவில்லை. முடிவின் காலத்தில் முத்திரை தொடங்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளும் முன்பாக அது பரிபூரணமாக ரகசியமாக இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 10:1-7 வரை நினைவுபடுத்திக் கொள்ளவும். 7ஆம் தூதனின் செய்தியின் முடிவில் தேவனுடைய எல்லா ரகசியங்களும் அறியப்படும். எப்பொழுதுங்க? 7ஆம் தூதனின் செய்தியில். அதுக்கு அர்த்தம் தி எண்ட் ஆஃப் த 7th ஏஞ்சல். 7ஆம் தூதனுடைய செய்தியின் முடிவில். ஆமென். தி எண்ட் ஆஃப் த 7th ஏஞ்சல்ஸ் மெசேஜ். 7ஆம் தூதனுடைய செய்தியின் முடிவில் என்ன செய்யுமா? எல்லா ரகசியங்களும் அறியப்படும். அல்லேலூயா. எல்லா ரகசியங்களும் அறியப்படும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. தேவன் தம்முடைய மனவாட்டிக்கு தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அதை கொண்டு வருகிறார். ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படலை. ஏன் வெளிப்படலைன்னா சாத்தான் கேடு விளைவித்து விடுவான். ஆனா தீர்க்கதரிசி அதை சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் தூதன் செய்தியின் முடிவில் தேவனுடைய எல்லா ரகசியங்களும் அறியப்படும். அதிகாரம் 10 வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-7. நாம் 7ஆம் முத்திரை திறக்கப்படுகின்ற முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்றால் அதை வெளிப்படுத்தப்படுகின்ற காரியம். அது உடைக்கப்பட்டாச்சு. ஆனா அதில் இருக்கிற ரகசியங்கள் அநேகம் இருக்கிறது. அதில் ஒன்று நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம், சாத்தான் அதை கேடு விளைவித்து விடுவான். இப்பொழுது நான் எப்படி அதை அறிவேன்? சென்ற ஞாயிறன்று நான் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள், தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். தேவன் சிறிய காரியங்களின் மூலமாகவே கிரியை செய்கிறார். பாருங்கள், தேவன் எப்பொழுதும் பகட்டான காரியங்களை. இன்னைக்கு ஜனங்கள் பெரிய கோபுரமா இருக்கா, ஜனங்கள் 1000-2000 பேர் வராங்களா, அதுதான் சபை என்று போகிறார்கள். இல்லை, தேவன் எளிமையில் மறைந்திருந்து அவ்விதமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் எளிமையாக மாட்டு கொட்டிலில் வந்து பிறந்தார், அரண்மனையில் பிறக்கல. இன்றைக்கும் தேவன் எளிமையான ஜனங்கள் மத்தியிலே அவர் அசைவடி கொண்டிருக்கிறார். பகட்டான இடத்தை பார்க்காதீங்க பெருமானவர்களே. தேவன் எளிமையாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவன் சிறிய காரியங்கள் மூலமாகவே கிரியை செய்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்று நான் பிரசங்கித்த போது, சரி கவனிங்க. ஆனால் இப்பொழுது அது என்னவென்று எனக்கு புலப்பட்டு விட்டது. அது மிகவும் எளிய விதத்தில் காணப்படுகிறது. அத்தகைய ஒன்று ரோமாபுரியில் உள்ள வாடிகனில் வெளிப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பார்த்தீங்களா? அத்தகைய எளிமையான காரியம் ரோமாபுரியில் உள்ள வாடிகனிலோ அல்ல பெந்தகோஸ்தே ஊழியத்தின் மத்தியிலோ அல்ல வேறு ஸ்தாபனத்தின் மத்தியிலோ வெளிப்படும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு காலம் அது நடைபெறாது. ஆனால் யோவான் ஸ்நானகனை போன்ற ஒருவனுக்கு அது கிடைக்கின்றது. யோவான் ஸ்நானனை போன்ற ஒரு காட்டு மனிதன் என்று எந்த ஸ்தாபனத்தின் அங்கீகாரமும் இல்லாமல் அவன் எப்படி பிரசங்கித்தான்? ஏதோ கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு காட்டு மனிதனை போல ஒரு மரவெட்டியை போல அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு தான் அது வெளிப்படும். நாம் கர்த்தரின் மாட்டு தொழுவத்தின் பிறப்பை போன்று அது எளிமையானது. பார்த்தீங்களா? நான் சொன்ன வார்த்தையை அவர் சொல்லிட்டார். அது இயேசு கிறிஸ்துடைய மாட்டு தொழுவத்தை போன்ற பிறப்பை போன்று மிகவும் எளிமையா இருக்கும். அது பைபிள் காலேஜ் போக வேண்டியதில்லை. அது பிடிஹெச் எல்எல்டி பிஹெச்டி பட்டம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசி பிரணாம் 7ஆம் வகுப்பு தான் படித்தார். அது பாஸோ ஃபெயிலோ தெரியாது. ஆமேன். எனக்கும் அதுக்கு கல்வி கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விலையேறப்பட்டவர் ஆகிய போதகர் நம்மிடத்தில் இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர். ஆமேன். ஆகையால் அது மாட்டு தொழுவத்தின் பிறப்பை போன்று அது எளிமையானது. தேவனுக்கு மகிமை. ஆகவே தேவனே எனக்கு உதவி செய்யும். நாம் அந்த சமயத்தில் தான் வாழுகிறோம். இப்பொழுது தேவன் அளிக்கும் தரிசனத்தின் உண்மையை உங்களால் காண முடிகிறதா? 7 தூதர்கள் என்னை மேற்கு திசையிலிருந்து கொண்டு வந்தனர். அவர்கள் மேற்கில் இருந்து கிழக்கு திசைக்கு வந்து இன்றிரவு அளிக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்தனர். ஆமென். பாருங்க, மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து, அப்படித்தானே? மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசைக்கு வந்து இன்று இரவு அளிக்கப்படுகிற இந்த 7ஆம் முத்திரையை குறித்து அந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆமென்.
இப்பொழுது அந்த மகத்தான இடியின் சத்தமும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஊழியம் எல்லாம் வெளியாகி அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நிரூபிக்கப்பட்டு வந்தது. சற்று யோசனை செய்து பாருங்கள். முத்திரைகளின் ரகசியங்களை நான் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இந்த வாரம் அவை வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. இது மகத்தான வாரம்னு தீர்க்கதரிசி சொல்றார். மார்ச் 17 முதல் 25 வரைக்கும் இது மகத்தான ஒரு வாரம். அந்த 7 தூதர்களும் வெளியாக்கப்படவிருக்கும் 7 செய்திகளாக பார்த்தீங்களா. அந்த 7 தூதர்கள் விண்ணிலிருந்து வந்தார்களே, அது 7 செய்திகளாக, 7 சபைக்கால தூதர்கள் அல்ல. அதை கொண்டு இங்கு நாம் புகுத்த வேண்டாம். அது நித்தியத்திலிருந்து இறங்கி வந்த இறக்கைகள் உள்ள அந்த தூதர்கள். ஆகையால் அந்த 7 தூதர்களும் வெளியாக்கப்படவிருக்கும் 7 செய்திகளாக நான் அதை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கருதி அதற்கென்று என்னை இங்கு கொண்டு வந்தனர். பாருங்கள், நினைவில் கொள்ளுங்கள், இந்த 7வது செய்தியாளன், அந்த 7 செய்தியாளர்களும் 7ஆம் தூதன் மாத்திரம் மற்றவர்களை காட்டிலும் என் கவனத்தை அதிகம் கவர்ந்தான். அவர்கள் இவ்விதம் அங்கு நின்று கொண்டிருந்தனர். நீங்கள் இதை கவனிக்க விரும்புகிறேன். நான் இங்கு நின்று கொண்டு கவனித்துக் கொண்டு சிறகுகளை அடித்து பறந்து செல்லும் அந்த சிறிய பறவைகளின் முதல் கூட்டத்தை கவனமாக பார்த்து கொண்டு அடுத்த தரிசனம் வருகிறது. தீர்க்கதரிசி 3 இழுப்புல சிறகுகளை அடித்து செல்லக்கூடிய சிறிய பறவைகள் பறந்து போகிறதாம். அதை நான் கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அவை கிழக்கு நோக்கி பறந்து சென்றன. அடுத்தபடியாக காணப்பட்ட 2ஆம் பறவை கூட்டம் முதல் கூட்டத்தில் உள்ள பறவைகளை காட்டிலும் பெரிதாக இருந்தது, பிரகாசமாகவும் காணப்பட்ட. அவை புறாக்கள் போல் தோன்றின. அவைகளின் சிறகுகள் முனை கூர்மையாகவும் அமைந்திருந்தன. அவை கிழக்கு நோக்கி பறந்து சென்றன. முதலாம் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, அடுத்தபடியாக தூதர்கள். பார்த்தீங்களா, முதல்ல சிறு பறவைகள் புறப்பட்டு போகிறது, பிறகு அதை விட சற்று பெரிய பறவைகள், 3ஆவதாக பறவைகள் அல்ல, அது 7 தூதர்கள். அதுதான் 3ஆம் இழுப்பு, அதுதான் 7ஆம் முத்திரையின் ரகசியம். ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வெடிச்சத்தம் அகன்றது. நான் இவ்விதம் மேற்கு திசை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் வந்து கூட்டத்துக்குள் நுழைந்த போது என் இடது பாகத்தில் காணப்பட்டவன் தான் எனக்கு வினோதமாக காட்சியளித்த அந்த தூதன். இடமிருந்து வலம் எண்ணும் போது அவன் 7ஆம் தூதன். 7 செய்தியாளர்களை நினைவு கொள்ளுங்கள். பாருங்கள், சபைக்கால செய்தியாளர்கள் அல்ல. திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன், அந்த 7 செய்தியாளர்கள் சபை காலத்துக்குரிய செய்தியாளர்கள். இவர்களோ 7 இடிமுழக்கங்களை, 7 செய்திகளை கொண்டு வரக்கூடிய நித்தியத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாளர்கள். அந்த செய்தியாளர்களை இந்த செய்தியாளர்களும் அநேகர் ஒன்றுபடுத்தி பேசுகிறார்கள். நான் அதை தவறு என்று நம்முடைய வீடியோவில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். சபைக்கால தூதர்களுக்கும் இந்த நித்தியத்திலிருந்து வருகிற ரெக்கைகளை அடித்து கொண்டு வருகிற தூதர்களுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகையால் 7 செய்தியாளர்களை நினைவு கொள்ளுங்கள். ஜூனியர் சாக்சன் சொப்பனத்தில் கண்ட வெண்பாரவின் கூர் நுனி கோபுரம் ஞாபகத்தில் இருக்கிறதா? ஜூனியர் சாக்சன் என்ற தேவ மனிதன் என்ன பண்ணார்னா, ஒரு வயல்வெளியில் கூர்நுனி கோபுரமான அண்ணா இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கூர்நுனி கோபுரம். இந்த கூர்நுனி கோபுரம் போன்ற ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். இந்த கூர்நுனி கோபுரம் போன்ற அந்த காட்சியை பார்த்து அந்த சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். அதன் அர்த்தத்தை நான் விவரித்து கூறினேன். பாருங்க, அந்த கூர்நுனி கோபுரத்தை தீர்க்கதரிசி, அதாவது ஜூனியர் சாக்சன் பார்த்தாரு. அதுக்கு அர்த்தம் அவருக்கு புரியல. ஆனால் சகோதரன் பிரணாம் அதை விவரித்து கூறினாராம். நான் உங்கள் மத்தியில் இருந்து புறப்பட்ட அன்றிரவு 6 சொப்பனங்கள் உண்டாயின. அவை யாவும் ஒன்றையே சுட்டி காண்பித்தன. பாருங்க, 6 சொப்பனங்களும் ஒரே காரியத்தை சுட்டி காண்பித்தன. அதன் பின்னர் தரிசனம் உண்டாகி என்னை மேற்குக்கு அனுப்பினது. ஜூனியர் அதை கவனித்துக் கொண்டிருந்த சமயம் அது எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ள காரியம் பாருங்க. 7வது முத்திரைக்கு, 7வது முத்திரையின் ரகசியங்களை தேவன் எப்படி இல்லாம இதை விளக்கி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் 7ஆம் முத்திரை உடைக்கல அப்படின்னா இது வெளி வந்திருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டுன்னு சொல்லிடக்கூடாது. இத்தனை காரியங்களை அவர் தேவன் விளக்குறது காரணமே அதுதான் 3ஆம் இழுப்பு, அதுதான் 7ஆம் முத்திரையின் ரகசியம் என்பதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இவை உண்டாயின என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரே எல்லாவற்றிற்கும் மூலமானவர். இதற்கு முன்பு நான் உங்கள் ஜீவியத்தில் இவ்வளவு வெளிப்படையாக பேசாததற்கு ஒரே காரணம், அந்த சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதை ஆணித்தரமாக உங்களிடம் கூட விரும்புகிறேன். நான் உங்களை விட்டு மறுபடியும் செல்லவிருக்கிறேன். நான் எங்கே போவேன் என்று எனக்கு தெரியாது. மற்ற இடங்களிலும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நான் எல்லா விதமான மூட வைராக்கியம் கொள்கைகளையும் கேட்டிருக்கிறேன். அதை குறித்து எனக்கு தெரியாது. நான் எந்த ஒரு மனிதனையும் நியாயந்திருக்க முடியாது. ஆமென். யாரும் யாரையும் நியாயந்திருக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் வார்த்தை எடுத்து பேசுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆமென். நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருவரை நியாயந்திருக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் எனக்காகவே மாத்திரம் நான் தேவனிடத்தில் பதில் கூற வேண்டியவனா இருக்கிறேன். இத்தனை வருட காலமும் நான் கர்த்தருடைய நாமத்தில் கூறின ஏதாவது ஒன்று சரியிராமல் போயிருக்கிறதா? சபையோர் இல்லை என்று கூறுகின்றனர். அவ்விதமே யாரும் கூற முடியாது. ஏனென்றால் அவருக்கு தேவன் காண்பித்த சொப்பனங்கள், அவருக்கு தேவன் காத்த தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறின. ஒன்று கூட நிறைவேறாமல் போனது இல்லை. ஆமென். ஆகையால் அது உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்த இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்தல். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்து கொடுத்தான் இல்லையா? அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பு என்ன செய்தான்? அந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கண்ட அந்த சொப்பனங்களை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை. அதே போன்று தான் தீர்க்கதரிசிக்கும் அதே யோசேப்புக்குள்ளிருந்து அத பரிசுத்த ஆவி. யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்தான், தரிசனங்களும் கண்டான். அது உண்மை. சொப்பனம் மட்டும் இல்லை, அவன் தரிசனங்களை பார்க்கிறான். 12 கதிர்கட்டுகளை குறித்து அவன் பார்க்கிறான் இல்லையா? அது எல்லாமே அவனை வணங்கி நின்றது. நடுவில் இருக்கிற அந்த கதிர்கட்டை வணங்கி நின்றது போல ஒரு தரிசனம் பார்க்கிறான். ஆகையால் இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது ஜூனியர் தன் சொப்பனத்தில் கூர்நுனி கோபுரம் வைக்கப்பட்ட ஒரு வயல்வெளியில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பாறைகளில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. நான் ஜனங்களுக்கு அது என்ன என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தேனாம். பாருங்க, அந்த கூர்நுனி கோபுரம் போன்ற அந்த பாறையில் எழுதப்பட்டிருந்த காரியத்தெல்லாம் தீர்க்கதரிசி அதை விவரித்து காண்பித்து கொண்டிருந்தார். அடுத்ததாக நான் ஜனங்களுக்கு அது என்ன என்பதை விவரித்து காண்பித்தேன். இப்பொழுது அடுத்ததை கவனிங்கள். நான் நீண்ட கடப்பாறை போன்ற ஒன்றை எடுத்து அதை வெட்டின உடனே அதற்குள் வெண்பாறை ஒன்று இருக்க கண்டேனாம். இது எங்க இருக்கிறது தெரியுமா? ஐயன் மீர் இதுவா சமயம் என்ற செய்தியை நீங்க வாசித்தீங்கன்னா புரியும். இந்த முத்திரைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக 62ஆம் ஆண்டு பேசின ஒரு காரியம். ஐயன் மீர், அதாவது ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா என்ற செய்தியை நீங்க அநேகர் வாசித்திருப்பீங்க. அதுல தான் இந்த சொப்பனங்களெல்லாம் குறித்து அவர் பேசுறார். அந்த சொப்பனங்கள் இந்த செய்தி புஸ்தகத்தில் நீங்க வாசித்து, நான் சொல்ற புஸ்தகத்தையாவது உடனே நோட்டில் எழுதி வச்சு எங்கேயாவது இருக்குன்னா தேடி பிடிச்சி வாசிங்க, அதையாவது செய்யுங்க. ஆமேன். சின்ன பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் போது ஆனா ஆவண்ணா ஈனா ஈ அண்ணா இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன செய்யுது? அது கல்வி கற்று வரும் பொழுது அது பேசுகிற இங்கிலீஷுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாது. அங்கே தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னத்தான்? நான் சொல்கிற புஸ்தகத்தையாவது வாசிங்க. எல்லாத்தையும் 1200 செய்தி இருக்குது, அவ்வளோத்தையும் வாசிங்கன்னு நான் சொல்லலை. நான் எது சொல்கிறேனோ, ஐயன் மீறி சமயம் இந்த புஸ்தகத்தை எனக்கு இம்மானுவேல் அன்னைக்கு படித்தாகும். அதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இல்லைன்னா இப்படியே தான் இருக்க முடியும், வேறு வழியில் வளர்ச்சி வராது. நாங்கள்லாம் புஸ்தகத்தை ராத்திரி பகலை இருந்து படித்தனால தான் இன்றைக்கி உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்தியில் என்ன இருக்குன்னு நான் சொல்ல முடியுது. இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஆர்வம் வேணும், வளர்ச்சி வேணும். ஜனங்களுக்கு பாஸ்டர் இல்லாத நேரத்தில் ஒரு செய்தியை நம்ம கொண்டு வரணும். என்ன செய்தி? பெந்தெகோஸ்தே செய்தி வேண்டாம் நமக்கு. செய்தி தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து ஒரு செய்தி வரணும். அப்படிப்பட்ட ஆள் நம்ம சபையில் இதுவரைக்கும் யாரும் எழும்பலை. 32 வருஷம் ஆச்சு. ஆமேன். எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஊழியக்காரன் யாரும் எழும்பலை. ஆமேன். செய்தியை பிரசங்கிக்கிற அளவு கவனிக்கணும், எழும்பணும், நீங்க எழும்பணும். சரி, இப்போ அந்த கூர்நுனி கோபுரத்தில் எழுதப்பட்டிருந்த ரகசியத்தெல்லாம் பிரணாம் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார்.
பிறகு காற்றில் இருந்து ஒரு கடப்பாறை அவர் கைக்கு வரும். அந்த கடப்பாறையத்து மேல் முனை, அந்த மேல் முனையை அப்படியாக குத்தி அதை பிளந்து விட அதில் ஒன்றுமே எழுதப்படாத வெண்பாறை இருந்ததாம். வெண்மையான அந்த பாறை இருந்தது, அதில் ஒன்றுமே எழுதப்படலை. கவனிக்கணும், ஒன்றுமே எழுதப்படாத அந்த காரியமானது, அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை. அப்பொழுது நான் மேற்கு திசையை நோக்கி புறப்பட்டேனாம். புறப்படும் பொழுது நீங்கள் மேற்பக்கம் செல்ல வேண்டாம், நான் திரும்பி வரும் வரை இதை பார்த்து கொண்டே இருங்கள் என்று கூறினானாம். பாருங்க, அந்த வெடிப்பதற்காக மேற்கு சென்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக பெற்றவனாக கிழக்கு திசை நோக்கி திரும்ப வந்து அந்த கூர்நனி கோபுரத்தையே பார்த்து கொண்டே இருங்கள், அந்த வெண்மையான குறிக்கல்லை பார்த்து கொண்டே இருங்கள். அதில் என்ன செய்யல? எதுவும் எழுதப்படலை. கவனிக்கலாம், தூக்கம் வந்துட்டா கீழே பார்க்க வேண்டாம், மேலே பாருங்க. அல்லேலூயா, ஆமேன். அந்த மேலே போயிருங்க, அந்த கூர்நனி கோபுரம். இதெல்லாம் ஆழமான செய்தி. இதெல்லாம் பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு சொன்னால் ஒன்றுமே புரியாது. என்னடா இது, என்னத்தையே சொல்கிறார், புரியாது. மணவாட்டிக்கு புரியும். நீங்கள் மணவாட்டியாக இருந்தால் இதில் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த தரிசனம் இன்னைக்கு புஸ்தகம் கொஞ்சம் வாசித்து இருக்கணும், அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். கார் ஓட்டணும் அப்படின்னாலும் அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் காரை ஓட்டி காமிக்க முடியும். காரில் நம்ம எங்கே ஓட்ட முடியும்? காரோட பைக்கே எனக்கு சரியாக விடாது. கியர் பைக்கா வேண்டாம், அந்த திருக்கணுன்னு ஓடணுமே அது எனக்கு போதும். நீங்கள் கியர் பைக்கு என்னைக்கு ஓட்ட போகிறீங்க? கியர் கார் என்னைக்கு ஓட்ட போகிறீங்க? அல்லேலூயா. பெண்கள் விமானமே ஓட்டுறாங்க இப்போ. அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆமேன். அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் முடியும். அதே மாதிரி தேவனுடைய சத்தியத்தை அறிகிறதுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ஆர்வம் இருக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் அப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஆகையால் பிரியமானவர்களே, அந்த வெடிப்பதற்காக மேற்கு சென்று கவனிக்கணும், அந்த வெண்மையான குறுக்கல்ல ஒன்றும் எழுதப்படலை. எழுதப்பட்டவைகளை எல்லாம் பிரணாம் விவரித்து கொடுத்தார். அதை எங்க கொண்டு வர தீர்க்கதரிசி அந்த தரிசனத்துக்கு? வேதாகமத்தில் எழுதப்பட்ட ரகசியங்களை எல்லாம் சகோதரன் பிரணாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். அடுத்த அவர் எதை வெளிப்படுத்தி கொடுக்கல அப்படின்னா, வேதாகமத்தில் எழுதப்படாத 7 இடிமுழக்கங்கள் செய்தி பைபிளில் எழுதப்படல. அதுக்கு தான் அந்த வெண்மையான குறிக்கல்ல காட்டினார். பைபிளுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த வெண்மையான குறிக்கல்ல ஒன்று எழுதப்படலை. அது பைபிளில் எழுதப்படாத 7 இடிமுழக்கங்களுக்கு அடையாளம். ஆனா அதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெறுவதற்காக பரிசுத்த ஆவியினாலே மேற்கு நோக்கி கொண்டு செல்லப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனாக கிழக்கு திசை நோக்கி திரும்ப வந்து எழுதப்படாத வார்த்தைக்கு அர்த்தம் உரைத்தேன். அல்லேலூயா. எழுதப்படாத அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உரைத்தேன் என்றால் வேதாகமத்தில் எழுதப்படாத அந்த 7 இடிமுழக்கங்களுடைய ரகசியங்களை தீர்க்கதரிசி விளக்கி கொடுத்தார். புரிகிறதா? இப்போ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன என்று புரிகிறதா? ஆமேன், அல்லேலூயா. எழுதப்படாத வார்த்தைக்கு அர்த்தம் உரைத்தேன் என்றால் வேதாகமத்தில் எழுதப்படாத அந்த இடிமுழக்கங்கள் முத்திரை போடு என்று சொன்னாரே, அதை தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமேன். ஆகையால் இது சர்வ வல்லமுள்ள தேவனின் பார்வையில் பரிபூரணமாக அமையாவிடில் வேறு எது அமையும்? கவனிங்க நண்பர்களே, நான் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கவே மற்றவை தேவனுடைய வார்த்தையுடன் சரிவர பொருந்தியது போன்று இதுவும் தேவனுடைய வார்த்தையுடன் முற்றிலும் பொருந்துகின்றது. நாம் இங்கே இருக்கின்றோம் நண்பர்களே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். வெகு விரைவில் காலம் என்பது கடந்து செல்லும். லட்சக்கணக்கானோர் உயிரிழப்பார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கானவர் அணுசக்தியின் காலத்திற்கு தீவிரமாவார்கள். பாருங்க, இது எவ்வளவு பயங்கரமான காரியம். உலகத்தில் உள்ள அவிசுவாசிகள் லட்சக்கணக்கானவர்கள் மரித்தாலும் பரவாயில்ல, தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தாங்கள் சபைக்கு செல்லுகிறவர்கள், தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்ன செய்வார்? லட்சக்கணக்காரர்கள் என்ன செய்வாங்க? அணுசக்தியின் காலத்திற்கு தீவனம் ஆவார்கள். இது பயங்கரமான ஒரு காரியம் அல்லவா?
தங்களை கிறிஸ்தவர்கள் என்றோ ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. இந்த காலத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை விசுவாசிக்கிற மனவாட்டி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீ எந்த சபைக்கு போனாலும் அது பிரச்சனை இல்லை. ஒன்றும் நம்மை பரிபூரணப்படுத்தி எடுத்துக்கொள்ளாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால தங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கானோர் கூட அணுசக்தியின் காலத்திற்கு தீவனமாவார்கள். நாம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து வருகிறோம். சர்வ வல்லவரின் கிருபையாலும் அவருடைய ஒத்தாசையினாலும் அவருடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றனர். இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது சகோதரன் பிரணாம்? ஒரு கால் 20 வருடம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கலாம்? இன்னும் 20 வருடம் இருக்கலாம், அல்லது 50 வருடம் இருக்கலாம், அல்லது 100 வருடம் கூட இருக்கலாம். ஒரு கால் இன்று காலையிலும் அவர் வரக்கூடும், இன்று இரவு கூட அவர் வரக்கூடும். எனக்கு தெரியாது. அவர் வரும் நாளை அறிவதாக கூறுபவர் தவறு செய்கின்றார். பாருங்கள், உண்மையில் அவர்களுக்கு தெரியாது, தேவன் மாத்திரமே அதை அறிவார். ஆனால் இயேசு நமக்கு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளையும் அறியாதபடினால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆயத்தமாயிருங்கள் சொன்னார். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய காரியம். நம்ம ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டும்தான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மற்றவர்கள் அதை இழந்து போனார்கள். கவனிங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைத்தேன். அவை யாவையும் பரிசுத்த ஆவியினால் நான் பகுத்தறிந்தேன். அவை ஒவ்வொன்றும் வேதத்தில் தங்கள் இடத்தில் சரியாக பொருத்தப்பட்டன. ஆனால் இந்த முத்திரையின் கீழ் அடங்கியிருக்கும் அந்த மகத்தான ரகசியம் என்பது எனக்கு தெரியாது. அது என்ன கூறினது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் பார்த்தது, அந்த 7 இடிகள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருந்து கொண்டு 7 வித்தியாசமான சபையங்களில் முழங்கி நான் கண்டவற்றை வெளிப்படுத்தினது என்பதை மாத்திரம் நான் அறிவேன். அந்த 7 இடிகள், அதான் எழுதப்படாத ரகசியம். எழுதப்படாத ரகசியத்தை பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அது என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நான் கண்டபோது அங்கு பறந்து வந்து அதன் அர்த்தத்தை நான் உற்று நோக்கினேன். ஆனால் அது என்னவென்பதை என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை. நான் கூறுவது முற்றிலும் உண்மையாகும். அது வெளிப்படுவதற்கு இன்னும் சமயம் வரவில்லை. அந்த கடைசி பாயிண்ட் அது வெளிப்படலை. அதனால தான் 7ஆம் முத்திரை உடைக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. உடைக்கப்பட்டதுங்க. ஆனால் 7ஆம் முத்திரையில் உள்ள ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படலை. அது எப்பொழுது வெளிப்படும் அதை இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள், அது வருவதற்கு சமயம் அருகாமையில் தான் உள்ளது. நான் கர்த்தரின் நாமத்தில் இதை கூறுகிறேன் என்பதை நினைவுகிறோம். எந்த நேரத்தில் என்ன நேரிடும் என்பதை நீங்கள் அறியாதபடினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பார்த்தீங்களா? இப்பொழுது இது ஒலிநடக்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இதை கேட்கும் போது இன்னும் நண்பர்களில் ஆயிரக்கணக்கானவர் ஆமென் என்னை தவறாக புரிந்து கொண்டு சகோதரன் பிரணாம் தன்னை தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி தீர்க்கதரிசியாகவோ ஊழியக்காரராகவோ தன்னை பாவித்துக் கொள்கிறார் என்று கருதி என்னை விட்டு விலகக்கூடும். நான் உங்களுக்கு உள்ளதை சொல்லட்டும் என் சகோதரனே, அது தவறாகும். நான் கண்டதையும் எனக்கு அறிவிக்கப்பட்டதையும் மாத்திரமே நான் உங்களுக்கு உரைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பாருங்கள், யார் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் அறிவேன், அந்த 7 இடிகளும் பரலோகம் அமைதியான காரணத்தின் ரகசியத்தை தங்களுக்குள் வைத்துள்ளன. எது? 7 இடிகள் பரலோகம் அமைதியாயிருக்கின்ற காரியத்தை தங்களுக்குள் வைத்துள்ளன. ஆனால் 7 இடிகள் என்ன அப்படின்னா அது என்ன அர்த்தம்? 7 செய்திகளாக. அது எழுதப்படாத ரகசியம். ஆனால் தீர்க்கதரிசி அதை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மார்ச் 1963 மார்ச் 17 முதல் மார்ச் 25 வரைக்கும் அவர் விவரித்து கூறினார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த 7 இடிகள், அதுதான் இடி முழக்கங்கள். அது என்னவா இருக்கிறது? பரலோகம் அமைதியான அந்த காரணத்தின் ரகசியத்தை அந்த 7 இடிகளும் தங்களுக்குள் வைத்தனர். எல்லோருக்கும் புரிந்து விட்டதா? சபையோர் ஆமென் என்று கூறுகின்றனர். அந்த மகத்தான நபர் தோன்ற நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அடுத்ததாக அவர் சொல்றாரு, அந்த மகத்தான நபர், உலகத்திலேயே மகத்தான நபர் யாரா இருப்பாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அந்த மகத்தான நபர் தோன்றுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? மகத்தான நபர் தோன்ற நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? முதலாம் சபையின் காலத்தில் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்,
ஓ, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார், காத்து கொண்டிருக்கிறோம் சொன்னார். பார்த்தீங்களா? அதே தான் இப்போ சொல்றாரு. அந்த மகத்தான நபர் தோன்ற, இங்கேயும் ஒரு தவறு பண்றாங்க, நல்லா கவனிக்கணும். அந்த மகத்தான நபர் தோன்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தோன்றும் நேரம் இப்பொழுதாக இருக்கலாம். ஆமென். ஏன்னா அந்த பரலோகம் அமைதியாயிட்டது, இடி முழக்கம் என்னவென்று வெளிப்பட்டு விட்டது. அந்த மகத்தான நபர் தோன்றுகிற நேரம் இதுவாக இருக்கலாம். அவர் யாரை குறித்து பேசுகிறார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறார். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப முயன்ற என்னுடைய ஊழியம் ஒரு கால் அதற்கு அஸ்திபாரமாக அமைந்திருக்கும். அப்படியானால் நான் உங்களை விட்டு ஒரேடியாக செல்ல வேண்டியிருக்கும். பாருங்க, ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்பக்கூடிய ஊழியம். யோவான் ஸ்நானகன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்துக்கு திருப்பினான். ஆனால் சகோதரன் பிரணாமோ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை அப்போஸ்தலர் பிதாக்களுடைய உபதேசத்துக்கு நேராக ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன் என்பதாக அந்த மூல உபதேசத்துக்கு நேராக திருப்பினார். ஆகியால் ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு திருப்பம் என்ற என்னுடைய ஊழியம் ஒரு காலம் அதற்கு அஸ்திபாரமாக அமைந்திருக்கும். அப்படியானால் நான் உங்களை விட்டு ஒரேடியாக செல்ல வேண்டியிருக்கும், நேரிடும். ஒரே சமயத்தில் நாங்கள் இருவர் இருக்க முடியாது. பாருங்கள், பாருங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. யோவான் ஸ்நானகன் இருந்தார், கிறிஸ்து வந்தார். இருவர் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, 2 மேஜர் ப்ராஃபட், மகத்தான தீர்க்கதரிசிகள் 2 பேர் ஒரே நேரத்தில் ஒரு காலம் இருந்ததில்லை. ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருப்பார், பின்பு சிறிய தீர்க்கதரிசிகள் காணப்படலாம். ஆனால் மேஜர் ப்ராஃபட், அதாவது பெரிய தீர்க்கதரிசி என்பவர், மகத்தான தீர்க்கதரிசி என்பவர் ஒரு காலத்தில் ஒருவர் தான் இருப்பார். ஒருவர் போன உடனே அடுத்தவர் வருவார். அப்போ யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியாக வந்தான், இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசியாக இங்கு வருகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், ஆகையால் நான் இப்பொழுதே போகிறேன் என்று போய்விட்டார். ஆமென். அதே சம்பவத்தை தான் இங்க சொல்றார். நாங்கள் இருவர் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஒருவர் யார் என்றால் சகோதரன் பிரணாம், இன்னொருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஏன்னா கடைசி நாட்களில் அவர் தன்னை மறுபடியும் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாகத்தான் வெளிப்படுத்த போகிறார். அப்படியானால் இருவர் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. யோவான் ஸ்நானகன் போய்விட்டார், கிறிஸ்து காட்சியில் வந்தார். வில்லியம் பிரணாம் போய்விடுகிறார், கிறிஸ்து காட்சியில் வருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, நாங்கள் இருவர் இருக்க முடியாது. ஒரே சமயத்தில் நாங்கள் இருவர் இருக்க முடியாது. அப்படி இருக்க நேர்ந்தால் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், எனக்கு தெரியாது. பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொன்ன அதே வார்த்தை கவனிங்க. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அதே வார்த்தையை பிரணாம் சொல்றாரு. பாருங்க, அது புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இருக்க நேர்ந்தால் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவர் யாரை குறித்து பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். ஓ அருமையானவர்களே, அப்படினால் யோவான் ஸ்நானன் போய்விட்டான், காட்சியில் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இப்பொழுது வில்லியம் பிரணாம் நம்மை விட்டு போய்விட்டார், இயேசு கிறிஸ்து நம்மத்திலே காட்சியில் வந்திருக்கிறார். உலகம் என்னை காணாது, நீங்களே என்னை காண்பீர்கள். நான் உங்களுக்குள் வாசமாயிருப்பேன். ஆமென். நான் உங்களுக்குள் வாசமாயிருப்பேன், இருந்து உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த நேரம் வந்து விட்டது. ஒரு பதறல் உண்டாகவில்லையா? நீங்கள் எப்படி ஆராதனை விடுகிறீர்கள், எப்படி ராபோஜனத்தை விடுகிறீர்கள்? ஏனதான் அந்த வாழ்க்கை எப்படி நாம் வாழ முடியும்? ஓ, கடைசி நிமிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு பதறல் வரல. இந்த பதறல் வர வேண்டும் என்பதற்குத்தான் தீர்க்கதரிசி பதறல் என்ற தலைப்பிலேயே ஒரு செய்தி பிரசங்கம் பண்ணியிருக்கார். பார்த்துருக்கீங்களா யாராவது? பதறல் செய்தியை அங்கே ஒரு கைகள் பார்க்குறேன். ஒரு செய்தியும் வாசிக்காதவங்க நீங்க இருக்கீங்க. பதறல் என்ற செய்தியை வாசித்து பாருங்க. நமக்கு ஒரு பதறல் இருக்கணுமா? இந்த மணி நேரத்தின் செய்தியில் என்னெல்லாம் நடந்திருக்கு? நீங்க ஏதோ சபைக்கு ஜனங்கள் வராங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் வராங்க, என்னவோ நடந்து வராங்க. ராபோஜனம் இல்லை, உபவாசம் இல்லை, ஏனோ தான் என்ற வாழ்க்கை கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல போக போறோம்? அல்லேலூயா. கவனிங்க, ஒரு பதறல் இருக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது பிரணாம் தீர்க்கதரிசி பிரணாம் நம்மை விட்டு போய்விட்டார்.
அப்படியானால் நம் மத்தியில் இப்பொழுது யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து காட்சியில் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அது வேதத்தோடு பொருந்துகிறதா? அது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து, அது வில்லியம் பிரணாம் இயேசு கிறிஸ்து. வரவில்லை என்று எத்தனை பேர் வேண்டாலும் சொல்லிட்டு போட்டு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் செய்தியிலிருந்து நான் பேசுகிறேன். ஆமென். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் சொன்ன அதே வார்த்தை, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அதே தான் இவரும் சொல்றார், பிரணாமும் அதை தான் சொல்றார். ஆனால் அந்த ரகசியம் அது என்னவென்றும் அதுவரை அது வெளிப்படுத்தப்படுவதை நான் கண்ணார காணவும் தேவன் எனக்கு சிலாக்கியம் அளித்தார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த செய்திக்கு போகணும்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்ன செய்யணும் சரியா? நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ காண்கிறேன். அந்த செய்தியை வாசித்து பாருங்க. நாளை வீணாக்காதீங்க. செய்தியில் நீங்க அப்படியே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருங்க. நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதே காண்கிறேன். அதுதான் காரியம். தீர்க்கதரிசி அதை கண்ணார காண எனக்கு தேவன் ஸ்லாக்கியம் அளித்தார். இப்பொழுது அது சத்தியமாகும். இவ்வாறு நடைபெற்ற யாவை நீங்கள் கவனித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று நிச்சயமாய் உள்ளேன். அல்லேலூயா, ஆமென். காலின்ஸ் என்பவரின் மகன் அன்றிரவு சாகும் தருவாயில் இருந்ததை நீங்கள் நிச்சயம் கவனித்திருப்பீர்கள். அவ்வாறே இரத்த புற்றுநோய் கொண்ட அந்த பெண்ணும் அதே தேவனுடைய ராஜ்யம் வரப்போகின்றது. அது சந்தேகமான மாத்திக்கிட்டு நினைக்க மாறிட்டோம். எடுங்க கீழே எடுங்க டக்குன்னு 129 அதோட அவர் நிறுத்திட்டார். சரி, 330. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகின்றது. அது சந்தேகமான ஒன்றாய் இருந்து வந்து இப்பொழுது படிப்படியாக அது உறுதியாகி உள்ளது. அது ஜனங்கள் மூச்சு துணர செய்ய வேண்டாம். நீதிமானாக்கப்படுதல் என்னும் சத்தியத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் போன்ற சத்தியங்களுக்கு வந்து இப்பொழுது இங்கே நாம் வந்துள்ளோம். நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அருகாமையில் இழுக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய அருகாமையில் இழுத்து கொண்டே வருகிறார். நாம் அவரை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென். மெத்தடிஸ்ட் போதகர்களே, பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் உங்கள் செய்தியானது லூத்தர் பிரசங்கத்தை காட்டிலும் மேலானது என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? பெந்தெகோஸ்தேனரே, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னும் உங்கள் செய்தியானது மெத்தடிஸ்டுகள் பிரசங்கத்தை காட்டிலும் மேலானது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லையா? ஆமென். அநேக காரியங்கள் இப்பொழுது நம்முடைய பாருங்க, படிப்படியாக தேவனோடு நாம் ஈர்க்கப்பட்டோம். நாம் பெந்தெகோஸ்தை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டோம். நாம் ஸ்தாபனங்களை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டோம். நாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் இத்துடன் நிறுத்திக் கொள்வது நல்லது. நாம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் அநேக காரியங்களை இப்பொழுது நம்முடைய காணப்படுகின்றன. அது உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நான் சத்தியத்தை மனப்பூர்வமாய் நேசிக்கிறேன். அது எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு இந்த வழியில் அந்த வழியில் தடங்களாய் இருந்தாலும், அது சத்தியமாய் இருந்தால் தேவன் அது சத்தியம் என்று முடிவில் ஊர்ஜிதப்படுத்துவார். அவர் ஒரு நாளில் இதை செய்ய போனால் நான் கண்ட தரிசனங்கள் தவறாயிருக்க வேண்டும். அது எங்கே என்னை பொறுத்துகின்றது என்பதை நீங்கள் அறிவீர் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. ஆகையால் அது எப்பொழுது சம்பவிக்கும் என்னால் கூற இயல முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? ஒரு நாள் சந்திக்கும். ஆனால் வரப்போகும் ஒரு நாளில் நாம் இந்த பூமியில் சந்திக்காவிடிலும் அங்கே கிறிஸ்துவின் நியாயசேனத்திற்கு முன்பாக நாம் சந்திக்க போகிறோம். நீங்கள் காணப்போகின்றது என்னவெனில், அந்த அறையில் தேவனிடமிருந்து வெளிப்பாடு மற்றவர்களை போல் வந்தபோது அவைகள் அந்த முத்திரையின் ஒரு ரகசியம் என்னவெனில், அது மாத்திரம் வெளிப்படாதன் காரணம் 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கினதாலேயே அது பரிபூரணமாய் உள்ளதா? ஆனால் யாருக்கும் அதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை, அது எழுதப்படவில்லை. ஆகவே நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இங்கே இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாவர் எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. நாம் ஜெபித்து முடித்துவிட்டு அவருடைய வார்த்தை கடந்து செல்வோமாக, அவருடைய ராபோஜனத்தை கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த 2வது பாகத்திலும் நம்முடைய ஆண்டவரே 7ஆம் முத்திரையின் ரகசியங்களை குறித்து அநேக ஆண்டவரே ரகசியம் அல்ல ரகசியங்களை குறித்து
அநேக சம்பவங்களை குறித்து தேவனே நீர் உம்முடைய தீர்க்கதரிசிக்கு தரிசனமாக நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த தரிசனத்தின் அடிப்படையில் 3ஆம் எழுப்பின் ஊழியம் என்பது அது 7வது முத்திரையின் ரகசியமாக இருக்கிறது என்றும் அந்த 7 இடிகளுக்குள்ளான அந்த பரலோகத்தின் அமைதி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க கிருபை செய்கிறே. நன்றியப்பா. நாங்கள் உம்மண்டை இழுத்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் விக்கிரக வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தாபனத்தை நோக்கி கொண்டு வரப்பட்டோம். ஒரு காலத்தில் சொர்ப வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பெந்தகோஸ்தையினருக்கு கொண்டு வரப்பட்டோம். இப்பொழுதோ கர்த்தாவே மணவாளனை நோக்கி நாங்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்தாபனங்களில் இருந்து அந்த பெந்தகோஸ்தையில் இருந்து நாங்களுடைய வார்த்தைக்கு நேராக மணவாளனுக்கு நேராக நாங்கள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொன்னீரே. அப்படியாக நீர் இழுத்து கொண்டபடினாலே கர்த்தாவே நீர் அதை செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீர் உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்தவர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. எங்களை நீதிமான்களாக்கு நீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் முத்திரை போடப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி நகர்ந்து வருகிறோம். நாங்கள் பரலோகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து வருகிறோம். இந்த உலகத்தை விட்டு உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த யோவான் ஸ்நானகனை போன்று அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும். அதே போன்ற தீர்க்கதரிசி பிரணாம் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்றோ நாங்கள் இருவர் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே அவர் எங்களை விட்டு கடந்து போயிட்டார். ஆனா மகத்துவமான சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அநேகர் அதை தவறாக புரிந்து கொண்டு தீர்க்கதரிசி பிரணாமுக்கு பிற்பாடு ஒரு மகத்துவமான மனிதன் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் வர வேண்டியது இல்லை. வேதத்தின் அடிப்படையில் யோவான் ஸ்நானகன் காட்சியை விட்டு செல்லும் பொழுது கிறிஸ்து அங்கு இறங்கி வருகிறார். வில்லியம் பிரணாம் காட்சியை விட்டு செல்லும் பொழுது கிறிஸ்து மறுபடியும் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து இறங்கி வந்தது போலவே 7ஆம் தூதன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பரலோக செய்தியாளர் அந்த பலமுள்ள தூதன் அந்த கிறிஸ்து எங்கள் மத்தியில் இறங்கி வந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை இழுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எதுவரைக்கும் நீர் எங்களோடு இருப்பதாக வாக்களித்திருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு நாள் வரும் ஆண்டவரே. ஒரு நாள் வரும் ஆண்டவரே. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றென்றைக்கோ 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 கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தரோடு கூட இருப்போம். இயேசுவே என் பிதா என்னை தனித்து இருக்க விடவில்லை என்று சொன்னீரே. அதே போல மணவாளனாக இயேசு உம்முடைய மணவாட்டியாக எங்களை நீர் தனித்து இருக்க விடவில்லை ஆண்டவரே. நீர் தனித்து இருக்க விடவில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. மை சோத்தரிக்கிறோம். அந்நாட்களிலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை காண்பீர்கள் என்று சொன்னீர் அல்லவா. ஆமே. அந்த மணி நேரம் அந்த மணி நேரமானது நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழப்போகிற நாட்கள் குறுகினது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகிற நாட்கள் குறுகினது. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரப்போகிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கடைசி செய்தியாளர் எங்களிடத்திலே எக்காலம் முழங்கி சென்று விட்டார். கடைசி செய்தியாளருடைய செய்தி ஆண்டவரே முழங்கியாயிட்டது. தேவ எக்காலம் முழங்க போகிறது. தேவ எக்காலத்தை முழங்கக்கூடிய கிறிஸ்து பலமுள்ள தூதன் ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஏவ எக்காலம் தொழிக்கப்படும். அப்பொழுது இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாவோம். இமைப்பொழுதிலே 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 நாங்கள் மறுரூபம் ஆண்டவரே. உம்மையாகத்தில் சந்திப்போம். என்றைக்கு உம்மோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவராக இயேசு ராஜா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் ஏகமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம்மோடு உள்ளத்தின் ஏகமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடித்தவரே எனக்காக யாவையும் செய்தவரே செய்து முடித்தவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயே காண்பவரே எல்ரோயே காண்பவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மணவாளனாக இயேசுவே, மணவாட்டியாக எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து தெரிந்து கொண்டவர், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசுவே. உம்முடைய நாம மகிமைக்காகவே இந்த நாளில் எங்களுக்கு விசேஷித்த நாளாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆம் கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடு. மாலை ஆராதனையும் கூட ஆசீர்வித்து தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2 தேவ செய்திகளையும் கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். 7வது முத்திரையின் ரகசியங்களை குறித்து நாங்கள் பேசும்படி தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக வெளிப்படுத்துகிற அதே வார்த்தையை நாங்கள் பேசி இருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த 7 இடிமுழக்கங்கள் அந்த 7வது முத்திரையின் ரகசியங்களை கொண்டிருந்ததாகும். அதுதான் பரலோகம் அமைதியாக இருக்க காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? அந்த 7ஆம் முத்திரை கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வருகிறது. நாங்கள் அதை புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்தீரே. நன்றியப்பா. தேவநாம மகிமைக்கென்று ஆண்டவரே, இந்த 2 செய்திகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார். தொடர்ந்து ராபோஜன ஆராதனை கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் முக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.